இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு உரிய இடம், உரிய இடம். புறப்படுவான், கொஞ்சம் களைப்பார இங்கே தங்கிடுவான். உறவோடு உரிமையும் கொண்டாடுவான், அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான். இருப்பவன் இங்கேயே நிலைப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை, மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை. பிறந்ததும் பாங்குண்டு தொழுகை இல்லை, அவன் இறந்ததும் கொள்கைக்கு பாங்கு இல்லை. புரிந்தவன் ஆணவம் கொள்வதில்லை, இதை புரியாதவன் அறிவு தெளிவதில்லை. தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும், அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம், நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு உரிய இடம், உரிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். ஐந்து கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோரை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். வித்தகன் அல்லாஹ்வின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும், வித்தகன் அல்லாஹ்வின் உத்தம தூதர் நபி இத்தரையோர் குறைத்த போதும், சத்திய இஸ்லாத்தின் தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். சத்திய இஸ்லாத்தின் தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள்.
கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து கலிமா தொழுகையுடன் கவின்மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாருங்கள் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம் இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம் முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம்